கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கின்றேன். நாம் அனைவரும் ஒருமித்து ஆண்டவருடைய ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம், ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக, பகற்கால வேளைக்காக துதிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த, மகிமைப்படுத்த, பாட, ஆராதிக்க, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் உதவி செய்தருளும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கூட கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை இந்த ஆராதனை நாளில் மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. ஆவியாருடைய பிரசன்னம் கூட இருப்பதாக. ஆரம்பம் முதல் முடி மட்டும் உடைய திவ்ய நாமமே மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். நல்லது, நாம் பாடலினாலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், அல்லேலூயா. துதிக்கிறோம்,
துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் நாமே செய்யா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையெல்லாம் துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் இயேசையா ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமென். நம் அனைவரும் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை துதிப்போம். பரலோக ராஜ்யத்திலே அவரை ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல பூலோகத்திலே நாம் இருக்கிற இடங்களிலே வீடுகளிலே இயேசுவை நாம் துதிப்போம். துதிக்கு கனத்திற்கு மகிமைக்கு பாத்திரராயிருக்கிற அவரை நாம் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் 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 என்று உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசு ராஜா. வாய்களை திறந்து சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாளெல்லாம் நீ நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்தபடினால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ரிபாலவஷந்தரவதி கரபலவா ரிகரபலவஷந்தரபலவரவா எங்களுடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால் உம்முடைய கிருபையினால இரக்கத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. சப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீ நல்லவர் 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 நல்லவர். நீர் வல்லவர் 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 வல்லவர். நீர் போதுமானவர் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தா. துதிப்போம். வாய்களை திறந்து சத்தம் உயர்த்தி இருக்கிற இடங்களிலே என்னோடு சேர்ந்து நாம் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஓரி பல பர பல பர பல பர ரிகர ரிகர பல பர பல பர பல ரிமலம சந்துர பலவ கரப திர பல பர பலவ. விடுதலையின் நாயகரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. நீர் கோட்டை துருகம் அரண் கேடகம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ரிபலவஷந்தரபலவா. எல்லா ஆவியிலே நிறைந்து இருக்கிற இடங்கள் என்னோடு சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம் ஆராதிப்போம் ஆராதிக்கிறோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருதே. இதோடு சேர்ந்து வான்கள் நீரோடை வாஞ்சி
கதரும் போல் தேவனே. ஆண்டவர் உம்மையே வாஞ்சித்து கதருமே. சொல்லுவோம். பஞ்சமே அடைக்கலம் கோட்டையும் என்றும் காப்பி. தஞ்சமே அடைக்கலம் கோட்டையும் என்றும் காப்பி. தேவரின் பகல் தேவரின் பகற்காலத்தே கிருபையை தருகின்றே. சொல்லி ஆராதிப்போம். தேவரின் பகற்காலத்தே கிருபையை தருகின்றே. பாடும் பாட்டு எந்த ஆவியில் இருக்கிறது. இரவினில் பாடும் பாட்டு எந்த ஆவியில் இருக்கின்றது. தஞ்சமே அடைக்கலம் கோட்டையும் என்றும் காப்பி. தஞ்சமே அடைக்கலம் கோட்டையும் என்றும் காப்பி. தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களிலே நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, நம்முடைய சுகத்திற்காய், பலத்திற்காய், ஆசீர்வாதத்திற்காக, முன்னேற்றத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிப தம்பி தங்கச்சிகள், ஹல்லேலூயா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சுகத்தினால், பலத்தினால், ஆரோக்கியத்தினால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக ராஜா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய ஆகார தேவைகள், பொருள் தேவைகள், பண தேவைகள் சந்திப்பீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கண்மணி போல ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய இந்திய தேசத்திற்காக, தமிழ்நாட்டிற்காக, எல்லா மாவட்டங்களுக்காக, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய தேசத்திலே வியாதி இல்லாமல், பலவிதமான பலவீனங்கள், தடைகள் இல்லாமல், ஹல்லேலூயா, நம்முடைய தேசத்தில் ஒரு சமாதானத்தை, ஒரு இயல்பு நிலையை தரும்படி ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இந்திய நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தமிழ்நாட்டிற்காக, எல்லா மாவட்டங்களுக்காக, நாங்கள் இருக்கிற பகுதிகளுக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. வியாதியின் சீற்றத்திலிருந்து கர்த்தாவே எல்லா மாவட்டங்களையும், எல்லா மாநிலங்களையும் ஆண்டவனை சந்தித்து இயல்பு நிலைக்கு கர்த்தர் கொண்டு வரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சபைகள் இருக்கிற பிரதேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் எங்களுடைய சபைகள் இருக்க அந்த பகுதியில் எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரதமருக்காக, முதல்வருக்காக, எல்லா விதமான கர்த்தாவே, ஹல்லேலூயா, அதிகாரிகளுக்காக, மருத்துவர்களுக்காக, போலீஸ் துறை மக்களுக்காக, துப்புர பணியாளர்களுக்காக, கலெக்டர்களுக்காக, எல்லா பணித்துறை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த கொரோனா வைரஸினுடைய வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இல்பொருளாகி போவதாக, செயல் இழந்து போவதாக, இயல்பு நிலைக்கு மக்கள் வருவார்களாக ராஜா. மரண ஓலங்கள், பயங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஜெபம் கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம். உலக நாடுகளுக்காக, உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா தேசங்களிலும் ஆண்டவர் இந்த மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்களுடைய மனைவி பிள்ளைகளை கர்த்தர் காக்கும்படி ஜெபம். ஆண்டவர் உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா நாடுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலகம் முழுவதிலும் இந்த கொடிய வியாதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை கொடுப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவர் ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஹல்லேலூயா. உலகம் முழுவதிலும் ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களுக்காய், கர்த்தருடைய தாசர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காய், விசுவாச மக்களுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபங்கள் கேட்கிறதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாட்டில் விசேஷ விதமாக இந்த நாள் மதர்ஸ் டே, இந்த நாட்டில் இருக்கிற தாய்மார்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இந்திய தேசத்தில் இருக்கிற தாய் உள்ளங்களுக்காக, ஹல்லேலூயா, அவர்களை கொண்டுதான் இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். எனவே எல்லா தாய்மார்களுக்காக, அவர்களுக்கு நல்ல சுகப்பலன் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக, ஹல்லேலூயா, அவர்கள் வழியாக இந்த உலகத்தில் வந்த எல்லா மக்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, தாய்மார்களுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மதர்ஸ் டே நாள்ல, ஹல்லேலூயா, எல்லா தாய் உள்ளம் படைத்த சகோதரிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கப்பட்ட பாடுகளுக்காக, தங்கள் குடும்பங்களை, தங்கள் பிள்ளைகளை வளர்க்க அவர்கள் எடுக்கிற எல்லா தியாகங்களுக்கும் ஏற்ற பலத்தை ஆண்டவர் இயேசு பலனை கொடுக்க வேணும் என்று ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உன் வாசல்களே உங்களை புகழ கடவீர்கள் என்று சொன்னது போல எல்லா தாய்மார்களையும் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்காக, சங்கீத பகுதிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். ஜெபம் பண்ணுவோம். தேவனே, ஹல்லேலூயா, இன்றைக்கு வாசிக்க போகிற சங்கீத பகுதிக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்கள் அனைவருக்கும் கிருபையை தாரும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 99ஆம் சங்கீதம். சங்கீதம் 99 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 99. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்கள். அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களை, அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீரை சரிகட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். நாம் அனைவரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ வல்லவர், நீ பரிசுத்தம் உள்ளவர், நீ ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே பிறந்த நாட்கள், திருமண ஆண்டு விழாக்கள் காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ண போகிறோம். பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் பிறந்த நாள் காண்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, பிறந்த நாள் காண்கிற யாவரையும் வானத்தையும் பூமி படைத்த கர்த்தரால் இவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. புதிய நன்மை, புதிய சுகம், புதிய பலன், புதிய ஆரோக்கியத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. கடந்திட்ட ஆண்டு காலம் முழுவதும் அவர்களுக்கு நீ செய்த சுகத்திற்காக, அவர்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து கொண்டு வந்த தயவு இரக்கத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு புதிய ஆண்டை காணும்படி கர்த்தர் செய்கிற உதவிக்காக ஸ்தோத்திரம். உடைய சமூகம் முன் செல்லட்டும், உடைய மகிமை காக்கட்டும். இந்த ஆண்டில் அவர்களுக்கு நீர் ஆயுசு நாள் கூட்டிக் கொடுக்கிறதுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவீராக.
திருமண ஆண்டு விழாக்கள் காண்பவர்களுக்காக நம்முடைய சமூகத்தில் செபிக்கிறோம். முற்பிதாக்களின் தேவன் இவர்களை ஆசீர்வதித்திருடும். கடந்த ஆண்டு காலம் முழுவதும் அவர்கள் ஏந்தினீரே, உமக்கு நன்றி. உம்முடைய சமூகம் முன்செல்லட்டும், நன்மை கிருபை தொடரட்டும், நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் இருக்கட்டும். கர்த்தர் நித்தமும் அவர்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய வார்த்தைக்காக யாரெல்லாரும் ஆவலோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேர்களுக்கும் இன்றைக்கு சொல்லப்படுகிற, இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நல்லது. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கின்றேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கின்றேன். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இன்றைக்கு நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 தீமோத்தேயு 1:19. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பல். இன்றைக்கு விசுவாசம் என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். விசுவாசம். விசுவாசத்தை பற்றி சில காரியங்களை ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது வேதத்திலே. இங்கு வாசித்த 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே விசுவாசமாகிய கப்பல் என்று வாசிக்கிறோம். விசுவாசத்தை கப்பலோடு கூட ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச வாழ்க்கை இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இந்த கடைசி காலத்திலே அநேகர் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து கொண்டு வந்த பக்தியை, விசுவாசத்தை சேதப்படுத்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசமான கப்பலை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சேதப்படுத்தாமல் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டியது, நாம் அதிலே தொடர்ந்து நம்முடைய காரியத்தை கொண்டு செல்ல வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, யாக்கோபு நிருபத்தில் வேதம் மிகவும் அழகாக சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம் சொல்லுகிறது, கப்பல்களை பாருங்கள். ஷிப். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே நாம் கப்பல்களை பற்றி பார்க்கிறோம். கப்பல்களை பார்க்கும் போது இங்கு வாசிக்கிறோம், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தோம். கப்பல்கள் பெரியவைகளாக இருக்கிறது. நீங்கள் சில நேரங்களிலே கப்பல் பயணம் செய்திருக்கலாம். நீங்கள் கப்பம் பயணம் செய்த போது தெரியும், அது மிக பெரிதாக இருக்கும். அங்கு வேதம் சொல்லுகிறது யாக்கோபிலே, பாருங்கள் கப்பல்கள் மகா பெரியவைகளாக இருந்தும் அந்த கப்பல்கள் எங்கே போக வேண்டும் என்று சொல்லி கப்பலை நடத்தக்கூடிய மாலுமி, ஹல்லேலூயா, அந்த கப்பலை நடத்தக்கூடியவர் நடத்தும்படி சிறிய சுக்கானால் அந்த கப்பல் திருப்பப்படுகிறது, அது செயல்படுகிறது என்று வாசிக்கிறோம். எனவே நம்முடைய விசுவாச வாழ்க்கை இங்கு படித்தோம், கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பெரிய கப்பல் எப்படி தன்னுடைய பயணத்தை கொண்டு செல்கிறது என்றால், சிறிய சுக்கானாலே மாலுமியினால் அது கயிறு பண்ணப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனவே நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் நிற்க வேண்டும், நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மாலுமியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுத்து வாழ்வோமானால், நம்மை நாம் அர்ப்பணித்து வாழ்வோமானால், நம்மை நாம் விட்டு கொடுத்து வாழ்வோமானால், மாலுமியே நான் கப்பல், நீர் எங்கு என்னை கொண்டு செல்ல, நீர் எங்கு என்னை திருப்ப சித்தம் வைத்திருக்கிறீரோ அங்கு இயேசப்பா என்னை திருப்பும், நடத்தும் என்று நாம் ஒப்புவிப்போம். ஆனால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை சேதமாகாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளையே, இந்த பிரசங்கத்தை கேட்கிற சகோதரா சகோதரியே, நீ யாரால் திருப்பப்படுகிறாய்? நீ மற்றவர்களால் திருப்பப்படுவாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய விசுவாசமாகிய கப்பல் சேதமாகும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேவன் நடத்துகிறவராய் இருப்பாரானால், இயேசு உன்னை நடத்துகிறவராய் இருப்பாரானால், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய விசுவாசம் சேதமாகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நாம் ஆண்டவரால் நடத்தப்பட வேண்டியது, நாம் ஆண்டவரால் எங்கு அவர் நம்மை இயக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ அங்கே நாம் செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று வாசிக்கிறோம். என அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தை துவக்கினவர் அவர்தான் முடிக்க வேண்டும். விசுவாசத்தை துவக்கினவர் இயேசுவானவர். உனக்குள்ளே உன்னுடைய வாழ்க்கையை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தது இயேசுவானவர் மாத்திரம்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உனக்குள்ளே இந்த அற்புதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை, உனக்குள்ளே இந்த விசுவாச வாழ்க்கையை துவக்கினவர் ஆண்டவர் இயேசு. அவர்தான் உனக்குள்ளே துவக்கி இருக்கிறார். அவரே என்ன செய்வார்? அவருடைய சித்தத்தின்படி உன்னை நடத்துவார். அவரே இந்த விசுவாசத்தை அவருடைய வருகையின் நாட்களிலே ஒரு முடிவுக்குள்ளே கொண்டு வருவார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனவே விசுவாச வாழ்க்கை மிக 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 முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவரால் நாம் நடத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் துவக்கி இருக்கிறார் விசுவாசத்தை. பாருங்க, மற்ற எதற்கும் ஒப்பிடப்பட்டு சொல்லப்படாமல் விசுவாச வாழ்க்கை கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அது தண்ணி மேல போற ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே, திடப்பொருள் மேல இல்லாவிட்டால் ரோட்டு மேல மற்ற இடங்கள்ல டிராவல் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஹல்லேலூயா, இந்த இந்த தண்ணீர் மேல டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம். பாருங்க, எனவே விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு 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 லேசான விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. விசுவாச வாழ்க்கையை ஏதோ ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னை தேவன் நடத்துகிறார். நான் தேவனால் நடத்தப்படுகிற ஒரு கப்பல். என்னை தேவன் தன்னுடைய சித்தப்படி தன்னுடைய சுக்கானை வைத்து என்னை கர்த்தர் மாலுமியாக நடத்துகிறார். எனக்குள்ள விசுவாசத்தை ஆண்டவர் துவக்கி இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நான் தண்ணீரின் மேல், ஜலத்தின் மேல், ஹல்லேலூயா, நான் கடலின் மேல் பயணம் செய்கிற ஒரு நிலையில் இருக்கிறேன் என்பதை இந்த காலவேளையில், இந்த பகற்கால வேளையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனவே கடல்ல கப்பல்ல நம்ம பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, ஏறுற இடம் ஏறிட்டோம்னு சொன்னா அடுத்து இறங்குற இடம் தான். பாயிண்ட் டு பாயிண்ட் தான். தேவனுக்கு மகிமை. நம்ம நினைச்ச இடத்துல எல்லாம் நம்ம இறங்க முடியாது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படாது. தேவன் மாலுமி என்ன நினைக்கிறாரோ, இயேசு என்ன நினைக்கிறாரோ. சரியா சொன்னீங்க பாஸ்டர். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கல. ஆண்டவர் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் நினைக்கிறாரோ, தேவனுடைய சித்தம் எதுவோ, ஹல்லேலூயா, அது மாத்திரம்தான் நடக்கும் என்பதை இந்த காலவெளியில் சகோதர சகோதரியை நீ நன்றாக புரிந்து கொள். ஆண்டவர் உண்மையில் வைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் மேலான நினைவுகள், ஆசீர்வாதமான நினைவுகள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனவே கப்பல் என்பதை விசுவாசத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஏறுகிற இடம், அதோடு அடுத்த இடம் என்னவென்றால் எங்கு இறங்க வேண்டும் என்று மாலுமி, இல்லாவிட்டால் எங்கு இறங்க வேண்டுமோ அங்கு மட்டும்தான் இறக்கப்படுவோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை நாம் இழந்து போகக்கூடாது. அநேகர் இன்றைக்கு விசுவாச வாழ்க்கையை சேதப்படுத்தி இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நல்ல விசுவாசமா இருக்கிறார்கள். இன்றைக்கு தங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி, நஷ்டப்படுத்தி, உடைத்து ஒரு உருகுலைந்த நிலையில் விசுவாசத்திலே காணப்படுகிறார்கள்.
அன்பான தேவனுடைய பிள்ளையே, கப்பலை பற்றி படிக்கும் போது நோவாவை பற்றியும் யோனாவின் புத்தகத்தில் யோனாவை பற்றியும் படிக்கிறோம். ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், நீ உன்னுடைய மனைவி பிள்ளைகள் உனக்கு இருக்கிற எல்லா பொருட்கள் மிருக ஜீவன்கள் எல்லாம் காப்பாற்றப்பட ஒரு பேழையை, ஒரு கப்பலை, ஒரு ஷிப்பை செய்யுன்னு சொன்னாரே. அந்த கப்பலிலே ஹல்லேலூயா அந்த பேழையை நோவா செய்த பிற்பாடாக அதற்குள் அவருடைய குடும்பம் பிரவேசித்தது. அவரும் அவருடைய குடும்பமும் தனக்கு இருந்த எல்லா பொருட்களும் காக்கப்பட்டது என்று படிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய விசுவாச வாழ்க்கை எல்லாம் காக்கப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. யோனாவின் புத்தகத்திலே, யோனா தீர்க்கதரிசி புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அவரை அனுப்புகிறார். அவரை பார்த்து சொல்கிறார், யோனாவே, நீ நினிவேவுக்கு போய் பிரசங்கம் பண்ணும்படியாக நீ போக வேண்டும் என்று சொன்ன போது யோனா ஹல்லேலூயா தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறிவிட்டார். கப்பலிலே பயங்கரமான கொந்தளிப்பு, ஜனங்கள் மடிந்து போகிற நிலை ஏற்பட்ட போது நடந்தது உங்களுக்கு தெரியும். அந்த கப்பலை லகுவாக்குவதற்காக அதிலே இருந்த பலமான பொருட்களை அவர்கள் கடலுக்குள் வீசிவிட்டார்கள் என்று படிக்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே எது விசுவாச பயணம் உன்னை செய்யாதபடி பாரமாய் உன்னுடைய விசுவாசத்தை குலைக்கக்கூடிய ஏதாவது பொருட்கள் இருக்குமே ஆனால், விஷயங்கள் இருக்குமே ஆனால், இன்றைக்கு அவைகள் எல்லாம் எடுத்து நீ எரிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனவே விசுவாச வாழ்க்கை என்பதை முதலாவது எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், அன்பான தேவனுடைய பிள்ளையே, அது கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பாருங்கள், அது எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் எல்லோரோடும் கூட சந்தோஷப்படுகிறேன். இரண்டாவது, விசுவாசத்தை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் பலிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பலி. எனக்கு அன்பானவர்களே, இரண்டாவது நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஒரு பலிக்கு ஒப்பாக நாம் நம்முடைய வாழ்க்கை கொண்டு செல்ல வேண்டும். வேத புஸ்தகத்திலே நீங்கள் படிப்பீர்கள் ஆனால் பலிகளை பற்றி லேவியராகமத்தின் புஸ்தகம், என்னாகமத்தின் புஸ்தகத்தில் எல்லாம் படிக்கிறோம். பலிகள் தேவனுக்காக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே படைத்தார்கள். தகன பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, ஹல்லேலூயா பான பலி, இப்படி எல்லாம் நன்றி ஸ்தோத்திர பலிகள் பலதை படைத்ததாக நம் வேத புஸ்தகத்திலே படிக்கிறோம். இந்த பலிகள் எதை காட்டுகிறது என்றால், ஒரு மனிதன், ஒரு ஆத்துமா தேவன் அண்டையில் கிட்டி சேர, தேவன் அவரை அனுமதிக்க, அவர் ஆண்டவர் அண்டையில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆத்துமாவாக இருக்க வேண்டும் என்பதை பலி வெளிப்படுத்தி காட்டுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்திலே நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நான் தேவன் அண்டையில், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இயேசுவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆத்துமாவாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் என்று பிலிப்பியரிலே நாம் படிக்கிறோம். இன்றைக்கு உங்களை நீங்கள் அன்பு சகோதர சகோதரியே, நீங்கள் ஆண்டவர் அண்டையில் நெருங்கி வாங்கள். ஆண்டவர் அண்டையில் இன்னும் நெருங்கி வாங்கள். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நெருக்கமாக அருகாமையிலே நீ வர வேண்டும். இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய் சகோதர சகோதரனே? ஆண்டவரோடு, ஆண்டவருக்குள் நெருக்கமாக இருக்கிறாயா? இல்லாவிட்டால் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருக்கிறாயா? வேத புஸ்தகத்திலே ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். மூத்தவன் இளையவன். இருவரும் தகப்பனோடு நெருங்கி தகப்பனுடைய சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டு, தகப்பன் தந்த உணவை சாப்பிட்டுக் கொண்டு, தகப்பன் கொடுத்த உடைகளை அணிந்து கொண்டிருந்தார்கள்.
ஆனால் இளையவன் தவறான நண்பர்களோடு சேர்ந்து, அன்பானவர்களே, தகப்பனிடத்திலே தன்னுடைய பாகத்தை, தன்னுடைய சொத்தின் பாகத்தை எடுத்துக்கொண்டு தூரமாக போய் தன்னுடைய வாழ்க்கையில் தவறான காரியங்களை செய்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து விட்டார். அவர் தூர தேசத்திற்கு போய்விட்டார். அன்பானவர்களே, தகப்பனுடைய வீட்டை விட்டு, தகப்பனுடைய அன்பை விட்டு இளைய குமாரன் தூரமாக போன போது நடந்தது என்ன? பணம் தீர்ந்தது, நண்பர்கள் போய்விட்டார்கள். உடலிலே உடுப்பதற்கு நல்ல ஒரு உடை இல்லை, வயிறிலே வயிறார சாப்பிடுவதற்கு நல்ல ஆகாரம் இல்லை. காரணம் என்ன? அந்த தகப்பனை விட்டு தூரமாக போய்விட்டார், தூரமாக போய்விட்டார். என்னை கேட்கிற சகோதர சகோதரிகளே, இந்த காலவேளையில் ஆண்டவர் விட்டு நீங்கள் தூரம் போகிறது உங்களுக்கு ஆசீர்வாதம் குறைவை கொண்டு வரும். நீங்கள் பின்மாறுவது உங்களுக்கு ஆசீர்வாத குறைவை கொண்டு வரும். எனவே இந்த காலவேளையில் நீங்கள் விசுவாசத்திலே ஆண்டவர் அண்டையில் நெருங்கி வாருங்கள், நெருங்கி வாருங்கள், கிட்டி சேருங்கள். இதைத்தான் பலிகள் வெளிப்படுத்தி காட்டுகிறது. அடுத்து பாருங்கள், பலிகளுடைய ஒரு உள்ளான ஆழமான அர்த்தம் என்ன என்றால், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பலிகள் முழுவதுமாக ஆண்டவருக்கு படைப்பது, நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பலிகளிலே பான பலி எப்படிப்பட்டது என்றால், திராட்சரசம் பான பலியாக வைத்து அதை ஊற்றி விடுவார்கள். திரும்பவும் அந்த பலியை எடுக்கவே முடியாது. இதனுடைய ஆழமான பொருள் என்ன? இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நாம் ஆண்டவருக்காக முழுமையாக 100%, 100% நாம் தேவனுக்கென்று நாம் அர்ப்பணிக்க வேண்டும், அர்ப்பணித்து வாழ வேண்டும். தானியேலின் புத்தகத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களுடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை படிக்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் தேவனை தவிர வேறு ஒன்றையும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் என்று அவர்கள் ஆராதிப்பதிலே உறுதியாக முழுமையாக நின்றார்கள். என்னை கேட்கிற அருமை சகோதரா சகோதரியே, இந்த கால வேளையில் உன்னை ஆண்டவருக்கென்று முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகத்திலே 51ஆம் சங்கீதம் 17வது வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனுக்கு பலிகள் பிடிக்கும். அதுவும் என்ன பலிகள் பிடிக்குமாம்? நொறுங்குண்ட ஆவி. இதனுடைய பொருள் என்ன? அன்பானவர்களே, ஒரு உடைந்த உள்ளத்தோடு, ஒரு உணர்வுள்ள, கரிசனை உள்ள, ஒரு உடைக்கப்பட்ட broken heartோடு கூட நாம் தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவனுக்கு அது உகந்த பலியாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலே, இந்த பகல் வேளையிலே உன்னை முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விடு. உன்னை முழுமையாக ஒரு பலியாக அவருடைய பீடத்திலே படைத்து விடு. அவருடைய பலிப்படத்திலே உன்னை ஒப்பு கொடுத்து விடு. ஒரு பான பலியாக அவருக்கென்று 100%. அருமை தம்பி, தங்கச்சி, இந்த சத்தியம் கேட்கிறவர்களே, நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள் ஆண்டவருக்கு. அதுதான் விசுவாச வாழ்க்கைக்கு அடையாளம். நீ விசுவாசி என்று சொல்லுகிறாயா? உன்னை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விடு. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த காலவெளியிலே ஒரு ஜீவ பலியாக, ஒரு புத்தி உள்ள ஹல்லேலூயா தகன பலியாக நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அவருடைய தகப்பன் ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலிபீடத்திலே, தன்னுடைய மகனை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனவேதான் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே திரளான ஆசீர்வாதங்கள் வந்தது. அவர் விதைத்த போது அந்த விதைகளை ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார்.
இந்த காலவெளியிலே உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை நீ தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது, உன் குடும்பத்தை அர்ப்பணிக்கும் போது, உன் பிள்ளைகளை அர்ப்பணிக்கும் போது, ஹல்லேலூயா, ஒரு 100 மடங்கான ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. அர்ப்பணித்து விடு தாயே, அர்ப்பணித்து விடு இயேசுவுக்காக. இந்த காலவெளியில் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை 100 மடங்கு ஈசாக்கை போல பலிபீடத்திலே உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், ஹல்லேலூயா, உனக்காக முற்புதரிலே சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் உனக்கு பதிலாக கொடுப்பார். தேவனுக்கு மகிமை மகிமை உண்டாவதாக. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளையே, விசுவாசம் முதலிலே சொன்னேன், அது ஒரு கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது, ஒரு ஷிப்புக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, விசுவாசம் ஒரு பலிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சரியாக விசுவாசத்திலே இருக்கிறோம் என்பதனுடைய அர்த்தம். மூன்றாவது பாருங்கள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்தை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? ரோமர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ரோமர் 4:12, அவர் ஆபிரகாம் விருத்த சேதனத்தை காலத்தில் அடைந்திருக்கும்படியாக அவர் விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் என்று நாம் வாசிக்கிறோம். மூன்றாவது, விசுவாசத்தை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் ஃபுட் ஸ்டெப்ஸ், அடிச்சுவடுகளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவது. அடிச்சுவடுகள் எதற்கு நாம் விசுவாசத்திலே இருக்கிறேன் என்றால், நான் பிறருக்கு அடிச்சுவடுகளை நான் வைக்க வேண்டும், பிறருக்கு நான் என்னை பின்பற்றி வருவதற்கான படிகளை நான் வைக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய பின்பாக, உங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கு, செகண்ட் ஜெனரேஷனுக்கு, நாம் பின்பற்றி வருகிற மற்ற தலைமுறை மக்களுக்கு நாம் சில நல்ல படிகளை, விசுவாச படிகளை, ஜெபத்தின் படிகளை, ஆராதிக்கக்கூடிய படிகளை அவர்களுக்கு வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு விசுவாச படிகளில் வைத்து போன, அடிச்சுவடுகளை வைத்து போன ஆபிரகாமுடைய வாழ்க்கை படிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே அவர் முழுமையாக, ஆண்டவர் அவரை அழைத்த போது கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதலுக்கு அவர் அடிச்சுவடுகளை வைத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை, தன் பிள்ளையை அர்ப்பணித்த போது அர்ப்பணிக்கிறதிலே நமக்கு அடிச்சுவடுகளை ஆபிரகாம் வைத்தார். விசுவாச வாழ்க்கைக்கு அடிச்சுவடுகளை இதுவரையிலும் ஆபிரகாமுடைய சரித்திரம் நமக்கு அடிச்சுவடுகளாக இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீ ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய ஒரு ஆத்மாவா இருப்பாயானால் நீ அடிச்சுவடுகளை வைத்து செல்ல வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு ஹல்லேலூயா 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:21 நீங்கள் நம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக அவர் மாதிரியை வைத்து போனார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது நிருபத்திலே சொல்கிறார், இயேசுவானவர் நமக்கென்று ஒரு மாடல் வச்சுட்டு போயிருக்கிறாரே, ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ், ஒரு ஸ்டெப்ஸ் நமக்குன்னு வச்சுட்டு போயிருக்காரு, ஒரு மாடல், ஒரு முன்மாதிரியான படிகளை வச்சு போயிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து தான் எல்லா விதத்திலும் எப்பகுதியிலும் நமக்கு ஒரு முன்மாதிரியான அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். கீழ்ப்படிதலுக்கு இயேசு ஒரு நல்ல முன்மாதிரி. ஞானஸ்நானம் பெற்றதற்கு இயேசுவானவர் ஒரு நல்ல முன்மாதிரி. பரிசுத்த ஆவி பெற்றதற்கு அடிச்சுவடுகளை வைத்து போனார் இயேசுவானவர். ஜெபிப்பதற்கு நல்ல அடிச்சுவடுகளை வைத்து போனார் இயேசுவானவர். உலகத்திலே எப்படி வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு அடிச்சுவடுகளை வைத்து போனார் இயேசுவானவர். இயேசுவனுடைய வாழ்க்கை எப்பகுதியில் பார்த்தாலும் அது மாதிரியின் வாழ்க்கை, அது பிறருக்கு ஹல்லேலூயா பின்பற்றி வருகிறதான
ஒரு வாழ்க்கை. எனவேதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த காலவெளியில் விசுவாசத்தை மூன்றாவது எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் அடிச்சுவடுகள். அதுதான் பிறரை தேடி தேவனண்டையில் வருகிற ஒரு வழிகாட்டியாக அது அமையும். எனவே சகோதர சகோதரிகளே, இன்னும் அநேகர் இந்த விசுவாச வாழ்க்கைக்குள் வராமல் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், இன்னும் மெய் தெய்வம் யார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள், அறியாமையினுடைய கூட்டாட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுதான் மெய்யான தெய்வம். இயேசுவை அடிச்சுவடுகளை பின்பற்றி வருவதற்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனவே எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே வேதம் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். முதலில் சொன்னேன், நம்முடைய விசுவாசத்தை கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய விசுவாசத்தை பலிக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஹல்லேலூயா அடிச்சுவடுகளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் புதைப்பொருள்களை பூமியில அரியதான காரியங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள். எப்படி கண்டுபிடிக்கிறார்கள்? ஓலை சுவடுகளில் இருக்கக்கூடிய சொல்லப்பட்ட அந்த ரகசியங்களை, அந்த சீக்ரெட் மேட்டர்களை வைத்து ஆராய்ந்து ஆராய்ந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்புக்குள்ளே வருகிறார்கள். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள நாம் ஒரு அடிச்சுவடுகளாக இருப்போம். ஐயோ, அந்த சகோதரி ஜெபிப்பது போல, ஹல்லேலூயா, இந்த சகோதரன் ஆராதிக்கிறது போல, இந்த சபை மக்கள் தேவனை வணங்குகிறது போல, இந்த அருமை மகள் பாடுகிறது போல என்று நாம் அடிச்சுவடுகளை இயேசுவை பாடுவதற்காக, இயேசுவுக்காக வைராக்கியமாய் இருப்பதற்காக நாம் அடிச்சுவடுகளாக இருக்க வேண்டும். ஆராதிப்பதற்கு, ஹல்லேலூயா, ஜெபிப்பதற்கு தானியேல் புத்தகத்தில் தானியேல் ஒரு அடிச்சுவடாக இருந்தார். ஜெபிப்பதற்கு, ஹல்லேலூயா, பலர்கள் அடிச்சுவடுகளாக இருந்தார்கள். இயேசுவுக்கென்று கொடுப்பதற்கு ஒரு ஏழை விதவை, ஹல்லேலூயா, அடிச்சுவடுகளாக இருந்தார்கள். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ இயேசுவுக்காக எண்ணத்தை இந்த உலகத்தில் நீ அடையாளமாக வைத்து போகிறாய். நீ மரிப்பதற்குள்ளாக சில அடிச்சுவடுகள் உன்னை பார்த்து பிறர் இயேசுவின் சத்தியத்திற்குள்ளே இரட்சிப்புக்குள்ளே வருவதற்காக நீ சில அடிச்சுவடுகளை வைத்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபத்திற்கு நேராக வர விரும்புகிறேன். நீங்கள் இருக்கிற இடங்களில் ஜெபத்தில் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், என்னுடைய விசுவாச கப்பலை, என்னுடைய விசுவாச வாழ்க்கையை நான் சேதப்படுத்தக்கூடாத ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே எனக்கு மாலுமி நீர்தான் கர்த்தாவே, எனக்கு மாலுமி வேறு யாரும் இல்லை, நீர் மட்டும்தான் இயேசுவே. என்னை இயக்க, என்னை நடத்த, ஹல்லேலூயா, யாருக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஜெபம், ஹல்லேலூயா, ஜெபம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்துகிறார். உங்கள் விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்துகிறார். ஓ ரபா லபா சந்த ரபா ரிகா ரபா ஷகா ரபா லரதி ரபா லகரபா ரிமா லபா ரபா சந்த ரபா லபா. விசுவாச வாழ்க்கையை சேதப்படுத்தாதீங்க. பொருள் சேதம் வந்தாலும் சம்பாதிச்சுக்கலாம், பண சேதங்கள் வந்தாலும் சம்பாதிச்சுக்கலாம். இந்த உலகத்தில் எதை நாம் நஷ்டப்படுத்தினாலும் அதை நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம். விசுவாசத்தை சேதப்படுத்தாதே மகனே, மகனே. ஓ ரபா ரபா ரபா, இயேசுவின் கையிலே கொடுத்து விடு. ஏசப்பா, மாலுமியே, நீர் என்னை சுக்கான் பிடித்து என்னை நடத்தும் ஆண்டவரே. எந்த கரையிலிருந்து எக்கரை நடத்த என்னை நீ சித்தம் வைத்திருக்கிறோ, மாலுமியே இயேசுவே, என்னை நீ நடத்தும் என்று ஒப்புக்கொடு மகனே, ஒப்புக்கொடு. விசுவாசத்தை துவக்கினவரும், ஹல்லேலூயா, முடிக்க போகிறவருமாய் இருக்கிற இயேசு கையில, ஹல்லேலூயா, அவருடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்து விடு. நீ ஒரு கப்பலாக, நீ ஒரு விசுவாச கப்பலாக, ஹல்லேலூயா, இந்த பகற்கால வேளையில் கர்த்தருக்கு அர்ப்பணித்து விடு. ஓ ரிகமா ஷக்கரபலா ரிகஜபலபரபா, ஹல்லேலூயா. எல்லா ஆவியில நிறைந்து ஆண்டவரை பார்த்து, நான் ஒரு விசுவாசமாக பலியாக உம்முடைய பலிப்பிடத்திலே என்னை ஒப்பு கொடுத்து விடுகிறேன் ஆண்டவரே. தகன பலியாக, ஜீவ பலியாக, பான பலியாக, ஹல்லேலூயா, ஆண்டவரே, உமக்கே நான் என்னை 100% ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. ஒரு ஈசாக்கை போல, ஹல்லேலூயா, இன்றைக்கு நான் என்னை அர்ப்பணித்து விடுகிறேன்.
அமர சக்கரபா இக்கரபா சத்தரபல கரதரபா சியாரபா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை அடிச்சுவடுகள் பிறர் இந்த தெய்வத்தை அறிந்து கொள்வதற்கு நான் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருப்பேன். எருசலேமிலே நானும் என் பிள்ளைகளும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம் என்றது போல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய விடுதலைக்காக, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படும்படியாக, உங்களுடைய விசுவாச கப்பல் தொடர்ந்து பயணம் செய்யும்படியாக உங்களுக்காக ஜெபிக்க போறேன். என்னோடு ஹல்லேலூயா ஜெபத்தில் இணைந்து வாய் திறந்து ஸ்தோத்திரித்து அப்பாவின் நாமத்தை சொல்லும் போது ரிமாலா ஷக்கரா தேரி பெலா ருதடஹா தனரா தரா பௌதடடடடா நிதாதரபா தலரபலபலபா ரிகரபா. ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசத்தை சேதப்படுத்துகிற பொல்லாத எல்லா பிசாசின் ஆவிகள், உலகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நல்ல பலப்படுத்தும் ஆண்டவரே, வைராக்கியத்தினால் நிரப்பும் ஆண்டவரே, பரிசுத்தாவினால் நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய சுகத்திற்காக ஜெபிக்க போறேன். யாருடைய சரீரங்களில் நோய்கள் இருக்கிறதோ, கவலைகள் இருக்கிறதோ, கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறாரோ, இயேசுவின் நாமத்தில் நோய்கள் நீங்குவதாக உங்களுடைய அடிப்பட்ட கரத்தினால் தொடும் ஆண்டவரே. கண்ணீர் கவலைகளை மாற்றி போடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை என்பது மிக முக்கியமான வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை விடையேற பெற்ற வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை அடிச்சுவடுகள் நிறைந்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை ஹல்லேலூயா பலிகோப்பான வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை ஹல்லேலூயா மானுமின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. Oh ra la 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 dia ra basaka tira 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 ra 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 ra. Hallelujah. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். கரவச தரபல ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிப்பதா கர்த்தாவே அங்கே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்த துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். கூடி துதிக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். தேவனே, இன்றைக்கு இந்த சத்தியம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொருவரும் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையில பலப்பட, தொடர்ந்து பயணிக்க, உமக்கென்று அர்ப்பணிக்க, பிறருக்கு அடிச்சுவடுகளை வைத்து செல்ல கர்த்தர் உதவி செய்கிறோம். என்னோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்கெல்லாம் துதித்து ஜெபிக்கிறார்கள் அத்தனை சகோதர சகோதரிகளுடைய ஊழியக்காரன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தை கற்றோடும் முக பிரசன்னத்தை தாரும். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்து காப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் ஆலயங்களில் ஆராதிக்க முடியாமல் தவிக்கிறோம். கர்த்தாவே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தை, ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் ஒருமித்து ஆராதிக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக்கி தாரும் ஆண்டவரே. ஆலயங்கள் திறக்கப்படட்டும். ஓ, உம்மை ஆராதிக்கிற ஆடல் பாடல் சத்தங்கள், ஆராதிக்கிற ஜெப சத்தங்கள், ஓ வார்த்தை வல்லமையை பிரசங்கிக்கிற சத்தங்கள் கேட்கிற காலங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டடும் ஆண்டவரே.
அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உடைய ஊழியக்காரன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தைரியமாக இருங்கள், விசுவாசத்திலே பலப்படுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.